வா, இதான் நான் சொன்ன வீடு. பயப்பட வேண்டாம், வா. அம்மா நமஸ்காரம். வணக்கம். எங்க கூட்டிட்டு வந்தவள? இவளை பார்த்தா வீட்டு வேலைக்கார மாதிரி தெரியல. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இந்த பொண்ணு ரொம்ப பாவம். இவங்க குடும்பம் ரொம்ப ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை குமாரிய கூட்டிட்டு வந்த போது கூட இதே மாதிரி தான் சொன்னேன். ஐயோ அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியுமா, ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். ஒவ்வொரு பொண்ணு வேலைக்கு கூட்டிட்டு வரும்போதும் ஏதாவது ஒரு சோக கதையை சொல்லிடுவியே. அம்மா தப்பு செய்யறதெல்லாம் சகஜம் தானே. தப்பு பண்றது மனுஷ இயல்புதான்டா. ஆனா அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல அர்த்தமே இருக்காது. உனக்கு காசு வேணுங்கிறதுக்காக நீ போய் பிக்கிறாட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட குடும்பம் மாதிரி இல்லடா எங்க குடும்பம். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு தெரியுமா? தெரியுமா? இங்க பாரு, போன தடவை மாதிரி ஏதாவது நடந்தது உன தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய் நீ உள்ள போ. இங்க பாருடா, வீட்டை சுத்தி காமிச்சு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிடு. சரிங்கம்மா. இங்க பாரு, வீட்டுல ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்துட்டு இருக்கணும், புரியுதா? நீ வா. யார் நீ? நீங்க யாரு? நல்லா இருக்கு. என் வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறியா? வழிய விடு, வழிய விடு. அது சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அம்மா கிட்ட கேட்காம உங்க வீட்டுக்குள்ள விட முடியாது. எது? எனக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த வீட்டு ஆள் தானே எனக்கு எப்படி தெரியும்? என்னடி என் பிள்ளை வாசலை நிக்க வச்சிருக்க? அது வந்து சும்மா நடிக்காதடி. ஏன் வீட்லயே இருந்துகிட்டு பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, புரியுதா? என்னடி வாயில குழக்கட்டைய வச்சிட்டு இருக்க? இல்லம்மா, அது பெரிய மனுஷன் மாதிரி பண்ண வேலையை காலி பண்ணிடுவேன். உள்ள போய் வேலையை பாரு. ரவி, எனக்கு கிளப்ல நிறைய வேலை இருக்கு. எலெக்ஷன் வருது இல்லையா, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். பாய். பாய் மம்மி.
மார்னிங். குட் மார்னிங். இங்க பக்கத்துல சர்ச் எங்க இருக்கு? ஆஹா, சர்ச்சுக்கு போற பழக்கலாம் இருக்கா? உன் கூட நானும் சர்ச்சுக்கு வரட்டுமா? ஆமா, உங்க சர்ச்ல என்னெல்லாம் விடுவாங்கல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து போலாம். ஓகே? இந்த ட்ரெஸ் நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? Really? You are so sweet. டைம் ஆச்சு. சீக்கிரம் வண்டியில ஏறு. சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு போ. சீக்கிரம். இந்த பக்கம், இந்த பக்கம். கிடைக்கிறது கொஞ்ச நேரம் தான். நான் பணம் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவீங்க? நான் ஊருக்கு மட்டும்தான் அல்வா கொடுப்பேன். உனக்கெல்லாம் அல்வா கொடுப்பனா? இந்தா, இதை குடி. என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுக்கு போய் தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அம்மா இன்னும் வரலையே. சரி, புறப்படு. நான் அந்த வழியா தான் போறேன். உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். தேங்க்ஸ். என்னடா? ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு முகத்திலே தெரியுது. அது வந்து அம்மா, அந்த பொண்ணு நல்லவே இல்ல. நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? அதாம்மா, சாந்தா. நான் ரூம்ல தனியா இருக்கும்போது என் ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. நான் அவளை போடின்னு சொன்னேன். அது பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா. ஒரு வேலைக்காரிய முழுசா ஒரு மாசம் கூட வீட்டுல வேலை செய்ய விட மாட்டியே. எல்லாம் என் தலை விதி.